இருக்க தோ வந்துட்டேங்க. இந்த பார், நான் கிளம்ப ரொம்ப லேட் ஆகுது பார். நான் உங்க வாட்ச் தான் தேடிட்டு இருக்கேன். இந்தாங்க உங்களோட வாட்ச், இந்தாங்க உங்களோட பேக். இங்க பாருங்க, ஈவினிங் மூவி பார்க்க போலாம். இன்னைக்கு சாயந்தரம் சீக்கிரமா வந்துருங்க. அப்படியா? இவ்ளோ நாள் என்ன ஏமாத்துனீங்க, ஆனா இன்னைக்கு என்ன ஏமாத்த முடியாது. சரிம்மா, நான் வந்துடுறேன். இன்னைக்கு நம்ம 2 பேரும் மூவியும் பார்க்கலாம், அப்புறம் வெளியே நல்ல ஒரு டின்னரும் சாப்பிடலாம். கண்டிப்பா 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 நம்ம போலாம். காலையில யார் வந்திருக்கா? ஒரு நிமிஷம் இரு, நான் பார்க்கறேன். அடே நீயா? மாமா வணக்கம். வணக்கம். வணக்கம்ப்பா, நல்லா இரு. என்ன திடீர்னு இந்த பக்கம், அதுவும் எந்த தகவல் சொல்லாம திடீர்னு? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்? சரி சரி, ஓகே ஓகே. நீ பயங்கரமான சர்ப்ரைஸ் தான் கொடுத்துருக்க. சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், நம்ம சாயந்தரம் மீட் பண்ணலாம். ஓகே? அது வரைக்கும் அத்தை கூட கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு வரேன். இத பாரு நிக்கில், போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் உனக்கு சூடா டிஃபன் பண்ணி தரேன். ஓகே அத்தை. நிக்கில், 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 நான் உனக்கா டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரூம்ல இருக்கு, போய் சாப்பிடு. சரிங்க அத்தை. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆயிடுச்சா? அப்படியா? அது போனதே தெரியலையே. சுனில், நம்ம பல தடவை குழந்தைக்காக ட்ரை பண்ணிருக்கோம், ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லையே. ஒரு தடவை நீங்களும் என் கூட வந்து செக்அப் பண்ணிக்கிறீங்களா? அட என்னம்மா நீ, எப்ப பார் அதே பேசிட்டு இருக்க, செக்அப் செக்அப் செக்அப்னு. நம்ம விதியில குழந்தை எழுதிருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்புறம் தினம் தினம் செக்அப்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாத. இங்க பாரு, மூட் அப்செட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் மை டியர், ப்ளீஸ். சரிங்க, இனிமே அதை பத்தி பேசல.
அத்தை நீங்களா? அட நீ என்ன மொத்தமா நினைச்சிட்ட. இல்ல நீங்க திடீர்னு வந்து பயமுறுத்திட்டீங்க. சரியான முட்டாள்டா நீ, இதுக்கு போய் பயந்துட்ட? அப்படியா? அப்போ உங்களுக்கு பயமே கிடையாதா? கண்டிப்பா இல்ல. அது சரி. மாமா ஆபீஸ்ல இருந்து எப்போ வந்தீங்க? பயந்துட்டீங்களா? குறும்புக்கார பையன்டா நீ. பாரு நிக்கில், நீ மொத்தமா நினைச்சிட்ட. சீக்கிரமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அத்தை ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. யா, ஐ நோ. தேங்க் யூ. அண்ட் ஹாட் அண்ட் செக்ஸி. ஓ ஓகே, இப்போ நீ கிளம்பு. போன சொல்றல. போ. அத்தை ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அண்ட் ஹாட் அண்ட் செக்ஸி. அண்ட் ஹாட் அண்ட் செக்ஸி. அண்ட் ஹாட் அண்ட் செக்ஸி. நிக்கில், நிக்கில். இதோ வரேன் அத்தை. சரி இப்ப சொல்ல, நான் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கேன்? ரொம்பவே அழகா இருக்கீங்களே. சும்மா அழகு மட்டும்தானா? செக்ஸி அண்ட் ஹாட்டா இல்லையா? இப்போ நீங்க ஹாட் அண்ட் செக்ஸியா இருக்கீங்க. தேங்க்யூ. அப்புறம் அத்தை, நீங்க இவ்வளோ அழகா இருக்கீங்க. ஆனா மாமா எப்பவுமே ஆபீஸ்ல கதியா கிடக்குறாரு, ஏன் அப்படி? என் கூட ஸ்பெண்ட் பண்ண அவருக்கு டைம் இல்லை. அவர் எப்பவுமே வேலையில பிஸியாவே இருப்பார். அவருக்கு என் மேல காதலே இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை. நான் உங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்கேன். நான் தான் இருக்கேன்ல. நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். நிக்கில், ஐ ரியலி லவ் யூ. என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? இதுல என்ன தப்பு இருக்கு அத்தை? இந்த விஷயம் எனக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். மூணாவது ஒரு ஆளுக்கு கண்டிப்பா தெரியாது. கண்டிப்பா சரியா வராது. இருந்தாலும் நிக்கில், இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நீங்க இப்ப நான் சொல்றத மட்டும் கேளுங்க. இந்த விஷயம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நிக்கில், டாக்டர். சொல்லுங்க மேடம். என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துருச்சா? உங்க ரிப்போர்ட் வந்துருச்சு. தேங்க்யூ டாக்டர். ரிப்போர்ட் பாசிட்டிவா? ஆமா. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. ஓகே.
என்னங்க இது இன்னைக்கும் லேட்டா? நான் எவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் இப்போ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். அதெல்லாம் சரிம்மா, முதல்ல குடிக்க தண்ணி கொஞ்சம் கொடு. ஓ, மறந்தே போயிட்டேன். சரி, நீ ஏதோ சொல்ல வந்தல, அதை சொல்லு. ஒரு விஷயம் தெரியுமா ஆகாஷ், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ம். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன். அதை கேட்டா சந்தோஷப்படுவீங்க. அப்ப அதை நீயே வச்சுக்கமா, நான் பைத்தியமாக விரும்பல. நீங்க எப்பவுமே காமெடி பண்ற மூட்லயே இருக்கீங்க. சரி சரி, ஓகே, சொல்ல வந்தது சொல்லு. அது வந்து ஆகாஷ், நீ அப்பாவாக போற. என்னது? என்ன வளர்ற நீ? வளர்றேனா? நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கேன் ஆகாஷ். ஆனா நீங்க வளர்றேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இதுதான் நீ சொன்ன சந்தோஷமான செய்தியா? என்னடி வளர்ற? இதுக்கு காரணம் யாரும் சொல்ல போறியா இல்லையா? ஆகாஷ், என்ன பண்ற நீ? என்ன பண்ற நான்? ஆகாஷ், என்ன விடு. சொல்லுடி, நான் இல்லாத நேரத்தில் ரெடி பண்ண நீ? ஆகாஷ், அது நம்ம ரெண்டு பேருக்குமான குழந்தை. போய் சொல்லாத, நீ ஏமாத்துற. எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா நான் எப்பவுமே நான் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக முடியாது. என்னோட டெஸ்ட் ரிப்போர்ட்ல தெள்ள தெளிவா எழுதியிருக்காங்க. அதாவது நான் எப்போ சொல்றேன். என்ன பண்றீங்க அத்தையா? நிக்கில், எங்க விஷயத்துல நீ தலையிடாத. இன்னைக்கு நான் அவளை கொல்ல விட மாட்டேன். அவளை விடு. விடுங்கன்னு சொல்றேன். அந்த குழந்தை எனக்கும் அவங்களுக்குமானது. என்ன சொல்ற நீ? இப்ப என்ன சொன்ன? நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இங்க 2 மர்டர் நடந்திருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். உன்னோட மனைவியும் உன்னோட மருமகனை சேர்ந்து மிகப்பெரிய தப்பு தான் பண்ணியிருக்காங்க. நீ உன்னோட மனைவியும் அவங்க குழந்தையும் ஏத்துக்க விரும்பலனா அதுக்காக அவங்கள கொலை பண்ற அளவுக்கு உரிமை உனக்கு யார் கொடுத்தது? சட்டத்தோட உதவியை நாடி இருந்தனா அவங்கள டைவர்ஸ் பண்ணிருக்கலாம்ல. நீ மட்டும் சட்டப்படி ஒழுங்கா நடந்திருந்தனா இந்த மாதிரி உயிரிழப்புகள் நடந்திருக்காது. சரி விடு. கான்ஸ்டபிள். எஸ் சார். இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணு. ஓகே சார்.